Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. பேய்கள்ன்றது நிஜமாவே வருவாங்களா? அவங்க இறந்த ஆவிகளோ ஆன்மாக்களோ வருமா? அது மூலியமா பல குடும்பங்களுக்கு கெட்டது பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி தீய சக்தி உள்ளது ஆன்மா, அதாவது துர்மரணம் அடைஞ்சது, ஆக்சிடெண்ட் ஆனது, இல்லை ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும்போது கர்ம காரியங்கள் சொல்லுவாங்க, பித்ருக்கடன், அதை நம்மளாக நாங்களே கொண்டு போய் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களோட ரூபத்தில் போயிட்டு நம்ம போய் செய்யும் போது அவங்களோட வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் அத்தனையுமே இந்த வருஷம் ஒரு 12 இயர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அப்புறம் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்னோட கேள்வி இதுவாக தான் இருந்தது. இப்போ இந்த சீரியல் படத்துலாம் மை வச்சா வசியம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ அது உண்மைதான்? மை வச்சா வசியம் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய மூலிகைக்குன்னு சில பவர் இருக்குது. பவர்னா அது கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கங்க. ஒருத்தருடைய ஃபேஸ் பார்த்து அவங்களோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அது எப்படி, என்ன ப்ரொசீஜர், அது பாசிபிளா அது உண்மையாவே? அதாவது ஃபேஸை பார்த்துன்னா அவங்க நேரடியாக அப்படி வர முடியாது, ஏன்னா நான் பார்க்கறது இல்லை. அவங்களோட ஃபோட்டோஸ் அனுப்புனாங்கன்னா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களோட ஜாதகமும் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா மேம்? நீங்கள் உங்களுக்கு என் ஃபியூச்சரில் என்ன நடக்கும், ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்று உங்கள் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னா என்ன விஷயம்னு ஏதாவது ஒரு கெரியர் ரிலேட்டடாக என்ன அப்டேட் இருக்குமா ஏதாவது ஃபியூச்சரில்? கெரியர் ரிலேட்டடாக கட்டாயம் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவீங்க, ஹையர் லெவலில் ரீச் ஆகிடுவீங்க. ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? அப்போ கட்டாயம் நீங்கள் வந்துடுவீங்க பெரிய ஆளாக. எப்படியும் இந்த 2025 எண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய சேனல், மேபி இங்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும். நீங்கள் சொன்னது பழச்சிருச்சுன்னா நான் உங்களை தேடி வரேன். கண்டிப்பாக அவங்க. இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி வருது. எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னா என்ன ராசிகள் சொல்வீங்க? ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கடகத்துக்கு நல்லா இருக்கு, அப்புறம் சிம்மம்லாம் கொஞ்சம், என்னைய பொறுத்தவரையிலும் மற்ற அஸ்ட்ராலஜி எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, சிம்மம்லாம் கொஞ்சம் இது. கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு, அப்புறம் விருச்சிகம், தனுசு இதுக்கெல்லாமே நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. மீனம், மீனம் கொஞ்சம் சுமார் தான். மகரமும் ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு தான் வருவாங்க. நம்ம இப்போ ராசி பலன் தாண்டி மாந்திரீகம் விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்கள்ல பேய்களை ஏவி விட்டு மாந்திரீகம் பண்றது, இல்லை ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கறது அப்படின்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது எப்படி மேம் பண்றாங்க? அங்கே பேய்கள்ன்றது நிஜமாவே வருவாங்களா? அவங்க இறந்த ஆவிகளோ ஆன்மாக்களோ வருமா? அது மூலியமா பல குடும்பங்களுக்கு கெட்டது பண்ண முடியுமா? ஆன்மாக்கள் இருக்கிறது கண்டிப்பாக நிஜம்தான். இப்போ ஒருத்தங்க ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நல்ல கதியில் அடைஞ்சிருந்தாங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல ரூபத்தில் அந்த வீட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எங்ககிட்டயே வரவங்க சிலர் பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை வீட்டில் தூக்கமே வர்றதில்லை, வீட்டில் ஒரே நெகட்டிவ் வைப்ஸாக இருக்குது, நிறைய ஒரு சண்டை சச்சரவு மாதிரி எல்லாமே நெகட்டிவ்ஸாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவங்க எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணும்போது அப்போ அவங்க வீட்டில் யாரோ ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அந்த ஆன்மா எங்களோட தொடர்பு கொள்ளுது. எப்படி அப்படின்னா ஒரு ஹையர் எனர்ஜி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆன்மா வரும். அவங்க இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்னோட இதில் அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே, உடல் இல்லை இல்லையா, ஸோ ஆன்மா மட்டும்தான் இருக்குது, அது கேட்டுட்டு அதுக்குரிய பதிலை சொல்லிகிட்டே இருக்குது.
நானும் அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ எது நல்லது இருக்கோ அதே மாதிரி கெட்டதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தீய சக்தி உள்ளது ஆன்மா, அதாவது துர்மரணம் அடைஞ்சது, ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட் ஆனது, இல்லை ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிடுறது, நிறைவேறாத ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க துர் ஆத்மாக்களாக ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க கோரிக்கை நிறைவேறல அப்படின்னும் போது ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க கையேந்துவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து எந்த பிக்ஷையும் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த ஆன்மா வந்து சபிச்சுட்டு போயிடும் வீட்டில். ஸோ நானே வந்து இப்போ கூட எனக்கு சில்லுன்னு ஆகுறது. இப்போ நானே வந்து ஒரு சிலர் வந்து ஒன்றுமே நாத்திகவாதி, அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனைகள் மாற்றி மாற்றி இறந்து போகிறது, அடுத்து நல்ல விஷயங்களே அவங்க வீட்டில் நடக்கலை. அப்படின்னும் போது அந்த ஆத்மா நம்மளோட தொடர்பு கொள்ளுது, அவங்களோட ஃபாதர் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நமக்கு விஷுவலைஸு நம்ம காமிக்கிறேன். அப்போது ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து நான் ஹீல் பண்ணி அவங்களுக்குரிய சில கர்ம காரியங்கள் சொல்லுவாங்க, பித்ருக்கடன், அதை வந்து நாங்களே கொண்டு போய் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களோட ரூபத்தில் நம்ம போய் செய்யும் போது அவங்களோட வீட்டில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாயிருக்கு. அவங்க வீட்டுக்கு போய் நீங்க பாப்பீங்களா மேம்? இல்லை ஃபோன்லேயே இது எல்லாத்தையும்? இது எல்லாமே வந்து ஃபோன்லேயே எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம வந்து நேரடியாக யாரையும் பார்க்கறதில்ல. ஏன்னா நம்ம அந்த ஆறா எங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஸோ அதனால் நான் நேரடியாக யாரையுமே பார்க்கறதில்ல. நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ அனுப்பணும், அவங்களோட ஜாதகம் அது மாதிரி அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நாங்கள் கரெக்டாக அது பரிகாரமும் செஞ்சு ஹீலிங்கும் பண்ணி அவங்க வீடு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்குரிய விஷயங்கள் செஞ்சு தருவோம். ஓகே மேம். இப்போ மாந்திரிகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வசியம் பண்ணுறதும் வந்துருச்சு. ஒரு பெண்ணை லவ் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பெண்ணை வசியம் பண்ணி திரும்பி பிடிக்க வைக்கிறது எல்லாமே இருக்குது. அது எப்படி மேம் வசியம் எப்படி பண்ண வைக்கிறது? ஒரு பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது இப்போ காதலர் காதலின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிரேக்கப் போயிடுறாங்க, அப்புறம் வந்து பிளாக் பண்ணி போயிட்டாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஜென்யூன் லவ் தானே அப்படின்றதுனால நாங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணி தருவோம். இந்த அடுத்தவனோட ஒய்ஃபை வந்து எனக்கு வசியம் பண்ணித்தாங்க, இல்லை அடுத்த ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு வந்து பெரிய எனக்கு வசியம் பண்ணித்தாங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது பிளாக் பண்ணிட்டாங்க அதனால் அன்பிளாக் பண்ணணும், அப்புறம் திருப்பி எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது வசியம் வந்து பண்ணி தருவோம். வசியம் வந்து இயற்கை மூலிகைனால நாங்கள் வந்து தயாரிப்போம். அது வந்து என் தாத்தா வந்து சித்தர் அப்படிங்கிறதுனால அவர் சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மூலிகையை வந்து ஒரு 5 மூலிகை இருக்குது, அதை வந்து ஒரு 1,08 வாட்டி உரு ஜபிச்சு அதில் நாங்கள் அதை பண்ணி கொடுக்கும்போது அந்த வசியம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த வசியம் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அப்புறம் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இந்த வசியத்தினால. அந்த வசியம் வந்து ஏதோ நெகட்டிவாக அந்த மாதிரி எதுலேயோ அதில் மருந்து கலக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு அந்த மையை வந்து வச்சுட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வசியம். என்னோட கேள்வி இதுவாக தான் இருந்தது. இப்போ இந்த சீரியல் படத்துலாம் மை வச்சா வசியம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ அது உண்மைதான்? மை வச்சா வசியம் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய மூலிகைக்குன்னு சில பவர் இருக்குது. பவர்னால் அது கவர்ந்து இழுக்கக்கூடிய சில சக்தி சில மூலிகைகளுக்கு இருக்குது. அது கூட வந்து 1,08 வாட்டி உரு ஜபிச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லும்போது அது யாருக்கு வசியம் ஆகணுமோ அந்த வசியம் ஆகும். அதில் வந்து ஜன வசியம் இருக்குது, பொருள் வசியம் இருக்குது, இந்த காதலர் காதலி அந்த ஒற்றுமைக்கு, அடுத்து குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்கறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து வசியம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வந்து எத்தனையோ வாட்டி போயிட்டு வரீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ சக்ஸஸே ஆகலை, இல்லை விசா ஆஃபீஸ் போகிறீங்க அங்கேயும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கும் சில வசியம் மூலிகைலாம் இருக்குது, அதுக்கு சில மந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது, அதுக்கு அவங்களோட ஜாதகம் வேணும், ஃபோட்டோ வேணும். அப்படி இருக்கும்போது பண்ணி கொடுத்துடணும். ஜனவசியம்னு சொன்னீங்க, அதனால் என்ன மேம்? ஜனவசியம் அப்படின்னா ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல கூட்டமே இல்லை, வியாபாரமே நடக்கலை அப்படின்னும் போது அந்த ஜனவசியத்துக்கு ஒரு சில மூலிகை இருக்குது, அந்த மூலிகையும் ப்ளஸ் மையும் எடுத்து கொடுத்தோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆட்களை அந்த இடத்துல கொண்டு வந்துடும்.
இப்போ அதனால தான் பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் வந்து கூட்டம் வந்து திங்ஸ் அங்கே நல்லாவே இருக்காது, ஆனாலும் அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்து குவியும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பொருள் வசியம் பண்ணும்போது அந்த இடத்துல கூட்டம் நிறைஞ்சிருக்கும். பொருள் வசியம்ன்றதும் இந்த மாதிரி பொருள் வசியம்ங்கிறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது. அந்த பொருள் உங்களுக்கு இப்போ வந்து பணம் தேவையாக இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்குன்னு சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையை நீங்கள் வச்சு அதை உரி ஜபிச்சிங்கன்னா கட்டாயம் அதுவும் வசியமாகும். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வசியம் பண்ணுறீங்களே, அது எல்லாமே எத்தனை வருஷத்துக்கு இல்லை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? அது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த மூலிகையோட சக்தி வந்து 12 வருஷத்துக்கு இருக்கும். அந்த 12 வருஷத்துக்குள்ளேயே அவங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஜாயின் ஆகிடுவாங்க இல்லையா. அதுக்காக கொடுக்குற காலம் வந்து கடவுள் அது மாதிரி கொடுத்துருக்கு. இயற்கை நமக்கு அது மாதிரி கொடுத்த வந்து ஒரு வரம். மேம், வசியம் மாந்திரிகம் பற்றின தகவல்களை நிறைய சொன்னீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம். நன்றி, வணக்கம். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.